Exercise 3.9. Second question. Find the GCD of the following. First subdivision 2x plus 5, 5x plus 2. இப்போ பாருங்க GCD நம்ம பார்த்துருக்கோம். கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் தான் GCD. ரெண்டுலேயும் வந்து காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் எடுக்கணும். இப்போ வந்து காமனாக ரெண்டுக்குமே எதுவுமே இல்லை, இதில் வந்து காமனாக எடுக்க முடியலை அப்படின்னா அதுக்கு வேல்யூ GCD வந்து 1 போட்டுக்கலாம். இப்போ பாருங்க 2x plus 5 இருக்குது, 5x plus 2 இருக்குது. ரெண்டுலேயுமே காமனாக எதுவுமே எடுக்க முடியாது. அப்போ வந்து GCD வந்து 1 போட்டுக்கலாம். Second subdivision a power m plus 1, a power m plus 2, a power m plus 3. எல்லாத்துலேயுமே ஒரு a power m எல்லாம் காமனாக இருக்குது. காமனாக எடுக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். a power m plus 1 எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? a power m இன்று a power 1 போட்டுக்கலாமா? பவரில் இருக்கிறது வந்து இது வந்து மல்டிப்ளிகேஷனில் போகணும், பவரில் வந்து ப்ளஸ்ஸாக வரும். அப்போ a power m தனியாக பிரித்து எழுதும்போது a power m இன்று a power 1ன்னு போடணும். இதை இப்போ பவரில் பார்க்கும்போது m plus 1ஆக வரும். அதனால் நீங்கள் வந்து a power m a power 1ஆக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு a power m plus 2 எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? a power m இன்ட்டு a power 2 போட்டுக்கலாமா? a power m plus 3 எப்படி போட்டுக்கலாம்? a power m இன்ட்டு a power 3 போட்டுக்கலாமா? இப்போ GCD போட்டுக்கலாம். மூணுலேயுமே காமனாக ஒரு a power m இருக்கும். நெக்ஸ்ட்டு a power 1 இருக்குது, a power 2 இருக்குது, a power 3 இருக்குது. மூணுக்கு காமனாக என்ன இருக்குது? a power 1 இருக்குது. அப்போ இன்ட்டு a power 1. இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? a power m பவரில் இருக்கிறத ப்ளஸ் போட்டுக்கலாமா? a power m plus 1. இதுதான் GCD. தேர்டு சப்டிவிஷன் 2a ஸ்கொயர் ப்ளஸ் a, 4a ஸ்கொயர் மைனஸ் 1. ஃபஸ்ட்டு 2a ஸ்கொயர் ப்ளஸ் a. இதில் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு a காமனாக வெளியே எடுக்கலாமா? a வெளியே எடுத்தால் என்ன இருக்கும்? இங்கே ஒரு 2 இருக்கும், ஒரு a எடுத்தாச்சு, ஒரு a இருக்கும். ப்ளஸ் a வெளியே எடுத்தாச்சு, அப்போ ஒரு ப்ளஸ் 1 இருக்கும். a இன்ட்டு 2a ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 4a ஸ்கொயர் மைனஸ் 1. இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? இது வந்து ஸ்கொயரு காமனாக எடுக்க முடியாது. அப்போ வந்து ஒரு ஃபார்முலா ரிலேட்டடாக கொண்டு வரலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் கொண்டு வரலாமா? 2 இன்ட்டு 2 வந்து 4 கிடைக்குமா? அப்போ 2 இன்ட்டு a இந்த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? 4a ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4a ஸ்கொயர் 4a ஸ்கொயர் கிடைக்குமா? மைனஸ் 1 அப்படி இருக்கலாம். 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? 1 ஸ்கொயர் 1 தானே. இப்போ என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா இந்த a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இது a, இது b. அப்போ a ப்ளஸ் bனா 2a ப்ளஸ் 1, a மைனஸ் bனா 2a மைனஸ் 1. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மில் இருந்து என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2a ப்ளஸ் 1, இங்கே வந்து 2a ப்ளஸ் 1. ரெண்டுலேயுமே 2a ப்ளஸ் 1 காமனாக இருக்கா? அப்போ 2a ப்ளஸ் 1 போட்டுக்கலாமா GCD? ஆன்சர். Fourth subdivision 3a square 5b cube 7c power 4. இப்போ நம்பர் பாருங்கள், இங்கே நம்பரில் எதுவுமே காமனாக எடுக்க முடியாது, எல்சிஎம் எடுக்க முடியாது. இங்கே வந்து a பவர் ஸ்கொயர் இருக்குது, b கியூப் இருக்குது, c பவர் 4 இருக்குது. எல்லாமே வேறு வேறு இருக்குது. அதனால் இதுவுக்கும் காமனாக எதுவுமே எடுக்க முடியாது. அப்போ GCD என்ன போட்டுக்கலாம்? 1 போட்டுக்கலாமா? காமனாக எதுவுமே எடுக்க முடியல அப்படின்னா GCD வந்து 1. Fifth subdivision x power 4 minus 1 x square minus 1. இப்போ x power 4 minus 1 எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? x power 4 x square the whole square போட்டுக்கலாமா? மைனஸ் 1 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? x power 4 தான் x square the whole power ஸ்கொயர் போட்டுக்கோம். இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது x power 4 கிடைக்கும். மைனஸ் 1 வந்து 1 ஸ்கொயர் போட்டுக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. நம்ம ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். a ஸ்கொயருக்கு பதிலாக x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டுக்கலாமா? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. நெக்ஸ்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது? x ஸ்கொயர் மைனஸ் 1 x ஸ்கொயர் மைனஸ் 1 காமனாக இருக்கா? வந்து GCD ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 1. ஆன்சர். சிக்ஸ்த்து சப்டிவிஷன் a கியூப் மைனஸ் 9a x ஸ்கொயர் a minus 3x the whole square. ஃபஸ்ட்டு a cube minus 9ax square எடுத்துக்கலாம். இதிலேருந்து என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது. அப்போ a காமனாக வெளியே எடுக்கலாமா? a காமனாக வெளியே எடுத்தால் இங்கே வந்து ஒரு a ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் 9 இன்ட்டு a வெளியே எடுத்தாச்சு, ரிமைனிங் ஒரு x ஸ்கொயர் இருக்கும். இந்த ரெண்டுலேருந்து ஒரு a காமனாக வெளியே எடுத்திருக்கோம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர் இருக்குது. இதை எப்படி கொண்டு வரலாம்? a இன்ட்டு இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் கொண்டு வரலாமா? a ஸ்கொயர் மைனஸ் 9 எப்படி எடுத்துக்கலாம்? 3 இன்ட்டு எக்ஸ் இதை ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இதை
மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 3 3 9 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா போட்டுக்கலாமா? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்போ ஏ ப்ளஸ் 3x இன்ட்டு ஏ மைனஸ் 3x போட்டுக்கலாமா? ஏ ப்ளஸ் 3x ஏ மைனஸ் 3x ஃபார்முலாவில் போட்டுக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர் இதை எப்படி எடுத்துக்கலாம்? இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? 2 டைம்ஸ் இருக்குது. ஏ மைனஸ் 3x ஏ மைனஸ் 3x ஸ்கொயர்னால் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ரெண்டுலேயே காமனாக என்ன இருக்குது? ஏ மைனஸ் 3x ஏ மைனஸ் 3x காமனாக இருக்கா? இப்போ ஜிசிடி போட்டுக்கலாமா? ஜிசிடி வந்து ஏ மைனஸ் 3x.